நன்றிபடி தொண்டரணி சேசு அவர்கள். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அன்பான வணக்கம். இன்றைய இந்த இனிய நாளில் மக்கள் நனையும் மனித நேயத்தையும் முன்னிறுத்தி தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்களின் நல்ல சிந்தனையும் சேவை நோக்கத்தையும் முன்னிட்டு இன்று கோபால மகால் நடைபெறும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். நம் திருவள்ளுவர் கூறியபடி ஆற்றார் அலிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பெருவாழ்வை புலி என்ற குரலின் வழியாக நம்மிடம் உள்ள வளமும் வாய்ப்பும் பிறரின் நலனுக்காக பயன்படும் போதுதான் அதற்கு உண்மையான மதிப்பு கிடைக்கிறது என்பதை உணர்த்துகிறார். நோயற்ற சமுதாயம் உருவாக வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நடைபெறும் இந்த மருத்துவ முகாம் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு மனிதநேய பணி. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அன்பு அண்ணாச்சி மாவட்ட இணைச் செயலாளர் மரியஜான் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மற்றும் எங்களது அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கும் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் ராஜகோபால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கும் துணை செயலாளர் அசோக் மற்றும் ஹசீனா மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சார்பணி நிர்வாகி தொண்டரணி அமைப்பாளர் சகோதரர் பிரதீப் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் மகளிர் அணி அமைப்பாளர் சுபர்த்தனா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் தொண்டரணி இணையமைப்பாளர் பாசித் மற்றும் சேசு அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் அணியிலிருந்து வந்திருக்கும் வர்த்தகர்களிலிருந்து வந்திருக்கும் டிம்பர் பிரிட்டோ அண்ணன் மற்றும் ராசிக்கண்ணன் மற்றும் அன்பு அண்ணாச்சி பாப்புலர் முத்தையா மற்றும் இங்கு வந்திருக்கும் மாநில, மாவட்ட, மண்டல, பகுதி, கிளைக்கழக மற்றும் வார்டு பூத்து அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக என வரவேற்கிறோம். வழக்கறிஞர் அமைப்பாளர் அன்பு அண்ணன் மகேஷ் அவர்களையும் வாக்குச்சாவடி அணி அபு வைசல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த முகாமின் வெற்றிக்காக தங்களுடைய நேரத்தையும் மருத்துவ அறிவையும் மக்களுக்கான அர்ப்பணிக்கான வந்திருக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ குழுவினர்கள் ஒவ்வொருவரையும் மனமார்ந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நலத்திட்ட உதவிகளை பெற வருகை தந்துள்ள பயனாளிகள், பொதுமக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம் முன்னோர்கள் சொன்னது போல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், அந்த செல்வத்தை மக்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல முயற்சியாகும் இந்த முகாம் அமையட்டும். நாம் வாழ்வது ஒரு சாதனை அல்ல, நம்மால் பிற நலனுக்காக வாழ்வதே உண்மையான சாதனை என்று கூறி வருகின்ற அனைவரையும் மீண்டும் ஒருமுறை என் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க அன்பு அண்ணன் தெற்கு மாவட்ட செயலர் ராஜகோபால் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் விரும்பிய முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணன் மற்றும் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களை வணங்குகிறேன். மற்றும் மேடல் வீட்டிற்கும் அத்தனை பேரையும் வணங்குகிறேன். நாளைய தினம்
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். நலத்திட்டங்கள், மருத்துவ முகாம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு உதவி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல் இன்று இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த வர்த்தக அணி அமைப்பாளர் அஸ்கர் அலி மாமா மற்றும் இணையமைப்பாளர் அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னே ஒன்றுதான், வரும் உள்ளாட்சியில் தாவேகாவிற்கு அனைவரும் வாக்களித்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அறிவிக்கும் அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு கிடைத்திட நீங்கள் உள்ளாட்சியில் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்தால்தான் சிறப்பாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மற்றும் இந்த மருத்துவ முகாமிற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் ராஜகோபால் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து மாவட்ட இணை செயலாளர் அன்பு அண்ணாச்சி மரியஜான் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை இன்று, அதாவது நாளைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாம் 7 நாட்களாக அனுசரித்து வருகிறோம். ஏனென்றால் ஒரே நாளில் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாட முடியாது. அவ்வளவு புரோகிராம் இருக்கிறது. அதாவது நேற்று மட்டும் எங்களுக்கு 22 இடத்துல ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு 27 இடத்துல உதவி பண்ண இருக்கிறோம். இப்போ நான் பண்ணுறது 7வது இடம். இன்னைக்கு இப்போ வந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது 7வது இடம். இன்னும் நான் 20 இடத்துக்கு போய் அட்டன் பண்ணி ஆகணும். தளபதி அவர்கள் கூறியது என்ன என்றால், அதாவது விளம்பரம் தேவையில்லை, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, படிக்கிறவர்களுக்கு கல்வி உதவி பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, மருத்துவ உதவி பண்ணுங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு என்ன உதவி கேட்டாலும் அதை உடனே செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தளபதி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை போல விளம்பரம் நமக்கு அவசியம் அல்ல. அதாவது கட்டவுட் வச்சது கூட இந்த ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருந்தோம். நிறைய ஃப்ளெக்ஸை கூட 11ஆம் தேதி ஆர்டர் போட்டு மேலேருந்தே சொல்லி ஃப்ளெக்ஸை அப்புறம் நீ வைக்க வேண்டாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் கமிஷனர்லாம் பேசி வச்சாச்சு, வச்ச ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், இனிமேல் நாங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். அது என்ன சொல்லலாம், விளம்பரமே தேவையில்லை, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. இதை தளபதி அவர்கள் என்னைக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்களோ, அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்தாங்களோ, அன்னையில் இருந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுவதை ஒரு வாடிக்கையாக ஆக்கி கொண்டார்கள். எல்லாரையும் அரவணைத்து அன்றிலிருந்தே ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை முதல்லையே எடுத்து கையாண்டு ஒவ்வொரு பணிகளாக நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி மட்டுமல்ல, சுனாமி, இப்படி பல கட்டங்களில் எல்லா படிக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் கூட போட்டிருக்காங்க +2. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு 15,000 ரூபா காசோலை கொடுத்து உதவுகிறார்கள். இது இந்த வருஷம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கஷ்டப்பட்ட குடும்பங்களையும் படிக்க வைக்கிறது, உதவி பண்ணுறது, இதெல்லாம் தளபதியுடைய ஒரு இயற்கையான குணமாகவே அமைந்தது. அதனால்தான் தளபதி அவர்கள் கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஒரு சிஎம்மாக ஆக முடிந்தது. எல்லாரும் நினைப்பாங்க, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இதே மாதிரி ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் ஆன சரித்திரமே கிடையாது. இனிமே சிஎம் அப்படின்னு சொன்னால் தளபதி தான் இருப்பார். தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி தான் இருப்பார். 100 ஆண்டுகள் தளபதி உயிரோடு வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி, இன்னும் இதுபோல பல நல்ல காரியங்களை தளபதி செய்ய ஏற்பாடு பண்ணுவார்கள். எல்லாமே நல்லபடி ஆக்கி வைப்பார்கள். இன்னைக்கு இன்னொரு 6 மாதத்தில் பாருங்கள், இந்த பாளையங்கோட்டையே ஒரு மாறி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாகவும் லஞ்சமே இல்லாத மாநிலமாக ஆக்குவேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். அதாவது எங்களெல்லாம் ஒரு
எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. உறுதிமொழி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நெஞ்சில் கையை வச்சுட்டு நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், ஏழைகள் கணத்தில் ஏழைகள் காசை தொடமாட்டேன், இதுக்கெல்லாம் நீ சத்தியமாக நான் சொல்கிறேன், நானும் செய்ய மாட்டேன் நீங்களும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சத்தியம் வாங்கி ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னால் இந்த இந்தியாவில் நம்ம தளபதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா லஞ்சம் வாங்கிறது தான் ஆட்சியினுடைய இதுக்கு முன்னால் இருந்த 65 ஆண்டுகள் ஆட்சி பண்ணவங்களுடைய வேலையாக இருந்தது. தளபதி வந்து அந்த ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு 30% கமிஷனை வாங்கிட்டு ஒரு ரோடை தரமற்ற ரோடை போடுறது, ஒரு தரமில்லாத பில்டிங்கை கட்டுறது, இதெல்லாம் பண்ணினவங்களெல்லாம் இனிமேல் இருக்க மாட்டார்கள், தளபதி மட்டும்தான் ஆட்சியில் இருப்பார்கள் என்பதை கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி ஒரு மருத்துவ முகாம் வர்த்தக அணியினர் நேற்றைக்கு பேட்டையில் ஒரு 500 பேரை கூட்டி உறுப்பினராக சேர்த்தார்கள். அங்கேயும் பல நலத்திட்டங்கள் வழங்கினார்கள். இங்கேயும் ஒரு பெரிய மருத்துவ முகாமை ஆரம்பித்து இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சில வார்த்தை உங்கள் மத்தியில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் திரு பிரதீப் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எங்களின் வழிகாட்டி ஆனந்தனன் அவர்களுக்கும், திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வ திரு சஜி அண்ணன் அவர்களின் நினைவுகளோடும், தலைவர் அவர்களின் 52வது பிறந்த நாள் நம் திருநெல்வேலியில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முழு பங்கும் முழு ஒத்துழைப்பும் மாவட்ட இணைச் செயலாளர் திரு மரியஜான் அவர்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த திருநெல்வேலி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக. ஏன்னா நாங்கள் இங்கே வயசில் ஒரு 20 வயசு 40 வயசில் நாங்கள் நிகழ்ச்சி எல்லாமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி நைட்டு வர தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது, தொடர்ந்து டிராவல்கள் இருக்குது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு விழிப்புணர்வு, மெடிக்கல் கேம்ப் என எண்ணற்ற நிகழ்ச்சி எண்ணற்ற நிகழ்வு நாங்கள் எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் அண்ணாச்சி அவர்களோட வயசில் எங்களோட ஸ்பீடாகவும் எங்களோட துரிதமாகவும் எல்லா வேலையிலும் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றிருக்கிறார் மாவட்ட இணைச் செயலாளர் திரு மரியஜான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இல்லாமல் நம் கழக தலைவர், அதாவது சொல்லப்போனால் உங்களின் முதல்வர், உங்களின் அண்ணன் அவர்களின் 52வது பிறந்த நாள் நாளை நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் சரி கழக நிர்வாகிகளும் சரி எல்லாரும் கொண்டாட இருக்கிறார்கள். இந்த 52வது பிறந்த நாள் அவர் முதல்வராக தமிழ்நாட்டுக்கு கொண்டாட இருக்கிறார், மக்களோடு மக்களாக. ஆனால் இந்த போன வருடம் 51வது பிறந்த நாளுக்கும் இந்த வருடம் 52வது பிறந்த நாளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இங்கே வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். போன வருடம் 51வது பிறந்த நாள், அதாவது கழக தலைவரும் தளபதி விஜய் அவர்களும் இருக்கும்போது எங்களை நோக்கி வந்த விமர்சனங்கள் எண்ணற்றவை. தற்கூரி கூட்டம், விசில் அடிச்சாங்க குஞ்சு, இவங்க எல்லாம் ஒரு ரசிகர் பின்னாடி சுத்துறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க வந்தால் என்ன செய்வாங்க, இவங்க கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளாம் எங்கே போகிறது என மக்கள் சொல்லலை. அன்னைக்கு இருந்த ஆண்ட கட்சி நிர்வாகிகளும் எதிர்கட்சி நிர்வாகிகளும் பிற கட்சி அரசியல் தலைவர்களும் விமர்சனம் செய்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கு உள்ள கால சூழலை அது தலைவர் அவர்களின் நீண்ட நாள் குறிக்கோளாகும். பொதுமக்களுக்கு ஒரு நல்லது செய்ய முதல்வர் என ஒரு பதவியையும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியின் தேவை என்ற அவர் குறிக்கோள் அன்னைக்கே வைத்து கடந்த 30 வருடமா ரசிகர் மன்றமாக இருந்த எங்களை, நற்பணி மன்றமாக இருந்த எங்களை, மக்கள் இயக்கமாக இருந்த எங்களை மக்களுக்காக தயார்படுத்தி கடந்த 30 வருடமா மக்கள் சேவையில் ஈடுபட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமா முதல்வரின் பிரதிநிதியா நாங்க எல்லாருமே இங்க உங்க மத்தியில நிக்கிறது வந்து ஒரே ஒரு ஆள், தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் உங்களோட இலக்கை நீங்க ஸ்ட்ராங்கா வைங்க. அதாவது நம்ம முதல்வர் போல அவர் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தமிழக மக்களுக்காக தான் என் கடைசி மூச்சு வரை நான் இருப்பேன், தமிழக மக்களுக்காக தான் என்னோட சேவைகள் இருக்கும், தமிழக மக்களுக்காக தான் என்னோட எல்லாமே இருக்குங்கிறது முதல்வர் அன்னைக்கே தீர்வு பண்ணிட்டாரு.
அந்த 30 வருஷம் அவரோட இலக்கில் அவர் இருந்து எண்ணற்ற சவால்கள், எண்ணற்ற விமர்சனம், அதெல்லாம் தாண்டி தான் இன்று நம் தலைவர் மாண்புமிகு முதல்வர் இன்று அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறாரு. அதே போல இங்க வந்திருக்கும் மாணவர்கள் எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. உங்க இலக்கை எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்க இலக்கில் போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேட்டர் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர். அதை என்னைக்குமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம் கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும், நம் கழக நிர்வாகிகள் எல்லாரும் புது நிர்வாகிகள் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு படபடப்பு வந்துடுது. நம்ம கட்சியில் இவ்வளோ பேர் சேர்றாங்க, 1000 பேர் சேர்றாங்க, 3000 பேர் சேர்றாங்க, நம்ம அண்ணாச்சி தலைமையில் 1000 பேர் சேர்றாங்கன்னோட எல்லாருமே அண்ணாச்சி அதை முந்தின மீட்டிங்லேயே தெளிவுபடுத்திட்டாரு. உழைத்தவர்களுக்கு தான் பதவி, தலைவருக்காக அன்றைக்கு சைக்கிளில் ஓட்டினவருக்கு தான் பதவி, அவர் தான் உள்ளாட்சி தேர்தலையும் அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப போல் பதவி வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு பொதுச் செயலாளரும் நம்ம மாவட்ட இணைச் செயலாளர் அவர்களும் அதை ஆல்ரெடியே தெளிவுபடுத்தி விட்டார். இந்த நேரத்தில் இன்னொரு இது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம நிர்வாகிகள் அனைவருக்கும். நமது ஆலமரம் விதை போல நம்ம ஒரு ஆலமரம் விதை சின்னதாக தான் இருக்கும். அந்த விதையை நம்ம போட்டு அந்த மரம் வளர்ந்து அந்த மரம் பெருசாக வளர்ந்து கிளைகள் எல்லாம் வந்துடும். ஆனால் பறவைகளோ அது எல்லாமே சின்ன மரத்துலேயோ சின்ன இதுலேயோ இருக்காது. எது பெரிய மரமோ அதில் தான் தஞ்சம் போடுவாங்க. ஆனால் அது ஆரம்பித்தது அந்த சின்ன விதை. அந்த சின்ன விதை தலைவர் அவர்கள் ஜெயிப்பாரு, முதல்வர் ஆவாரு என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு சைக்கிளில் போஸ்டர் ஓட்டிட்டு சுத்தினாங்க நம்ம நிர்வாகி. நம்ம தமிழக வெற்றி கழக கொடியை தூக்குறதுக்கு அன்னைக்கு எல்லாரும் வெட்கப்பட்டாங்க. நம்ம தமிழக வெற்றி கழக கொடி அறிவிச்சும் போது இவங்க சின்ன பசங்க, இவங்க கொடியை தூக்கிட்டு சுத்துவாங்க அங்கே எங்கேன்று அண்ணாச்சா இருக்கட்டும் நாங்கள் எல்லாரும் போகும்போது எண்ணற்ற விமர்சனங்கள் இங்கே மேலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி தருவீங்களா, எங்களுக்கு ஏதாவது ஒரு உங்க அமைச்சர்ட்டையோ உங்க பொதுச்செயலாட்டையோ சொல்லி உங்க கட்சியில எங்களை சேர்த்துக்கிடுவீங்களான்னு கேட்டு அன்னைக்கு விமர்சனம் செஞ்ச அதே தற்கூரிகள் கிட்ட தான் இன்னைக்கு நிற்கிறது. இதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்க தலைவர் உங்கள் முதல்வர் என்று சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த வர்த்தக அணி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொண்டரணி பிரதீப் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து மாவட்ட இணைச் செயலாளர் ஒரு அர்ஜெண்டா அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால ஒரு 3 குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பரிசை வழங்கிட்டு செல்வார். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். இக்னிசியஸ் கான்வென்ட் 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் 600க்கு 587 எடுத்த சிவா தர்ஷினி. 2ஆம் இடம் 600க்கு 586 மதிப்பெண் பெற்ற கீர்த்தி மாயா. 3வது 500க்கு 585 எடுத்த ஃபாத்திமா அனுஃபா. எங்களது அழைப்பை ஏற்று அத்தனை நலத்திட்ட உதவிகளின் மத்தியிலும் நம்மளுடைய நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்பித்து செல்லும் அனைத்து மாவட்ட நிலைகள் மற்றும் முருகேசன் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சுபர்த்தனா இதனைத் தொடர்ந்து ஒரு சிறப்புரை ஆற்றுவார். நமது தமிழகத்தின் முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களது கழக பொதுச் செயலாளர் அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டி எங்களது அண்ணன் ஆனந்தண்ணா அவர்களுக்கும் மாவட்ட இணைச் செயலாளர் பகுதி வார்டு வட்டம் அணிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த வர்த்தகணி தலைவர்களுக்கும் அவர்கள் இணைச் செயலாளர் ராம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு இந்த வருஷம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு கடந்த வருஷங்களும் நாங்கள் செஞ்சுருக்கோம். 30 வருஷமாகவே நலத்திட்ட உதவிகள் தமிழகத்தில் எங்களது தலைவரின் தலைமையில் நாங்கள் ஒவ்வொரு நிர்வாகியும் செஞ்சுட்டே வரோம். அதுக்கு எங்களுக்கு எந்த ஃபண்டும் தரதில்லை.
மற்ற கட்சிகள் போல் எங்களுக்கு மேலேருந்து ஃபண்டு வந்தால் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி ஒவ்வொருத்தர் தலையிலையும் பல கடன்களை வைத்து கொண்டு போனார்கள் மற்ற கட்சிக்காரங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி வழி நடத்தவே இல்லை. 30 ஆண்டு காலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தலைவர் சொன்ன சொல்லுக்காக மக்களுக்கு பணியாற்றணும், மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி அப்போ இருந்து எங்களை சொல்லி இன்னைக்கு அது அனைத்தும் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொரு பதவியில் எம்எல்ஏக்களாக இருக்கணும், மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும். அவங்களாம் என்ன செஞ்சாங்க? இவங்கெல்லாம் என்ன நேற்று தானே வந்தாங்க? அவங்கெல்லாம் நேற்று வரவில்லை. அவர் சொன்ன மாதிரி தான் விதையாக இருந்தவங்க இன்னைக்கு மரமாக முளைச்சி ஒவ்வொரு துறைகளும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கோயிலையாக இருக்கட்டும், இல்லை கல்குவாரியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் சரி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, அதில் உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நடந்த ஆட்சிக்கும் இந்த 1.5 மாத காலமாக நடந்த ஆட்சிக்கும் மக்கள்கிட்ட வர அன்பு பேர் ஆதரவு இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அப்படின்னா 2026 மட்டுமல்ல, தமிழகத்தில் நிரந்தர முதல்வர் எங்களது தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் மக்களின் அன்பை பெற்றவர். என்ன தெரியும் இவருக்குன்னு கேட்டீங்க, 9:25க்கெல்லாம் ஒரு ஆபீஸ்ல வந்து முதல்வர் உட்காரணும்ன்ற சொன்னதே எங்க தலைவர் தான் நினைக்கிறோம். நேரத்தை தவற விடாமல், நேரம் எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையிலன்னு நம்ம முன்னாடி இருக்கவங்க பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவரை பாற்று கற்றுக்கொள்ள வேண்டும் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள், இதுக்கு முன்னாடி வந்த முதல்வர்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், they should learn the lessons from our leader, our leader. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ட்ரீம் பிக், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், ட்ரீம் 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 அப்துல் கலாம் சொன்னது போல எங்க தலைவர் அவர்கள் கனவு காணு. அதே மாதிரி 10th and 12th மாணவ மாணவிகளுக்கு எல்லா வருஷமும் நாங்கள் எங்களோட தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் முதல் 3 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு பரிசுகள் வழங்கிக்கிட்டே இருக்காரு. 5 வருஷத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு விளம்பரமும் தேவையில்லை. அன்னைக்கெல்லாம் கட்சி பேனர்ஸ் இருக்காது, கட்சி கொடி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் குழந்தைகளை நேசிக்கும் தலைவர். நான் ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியில் சொல்லிக்கிறேன். ட்ரீம் பீட், உங்க இலக்கை ரொம்ப பெருசா வைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், நினைப்பதுதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி, தேங்க்யூ. எங்களது அழைப்பை ஏற்று வாழ்த்துறை வழங்கி அவரும் முதலில் சுபர்த்தனா அவர்களுக்கு நன்றி மற்றும் பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து இக்னீசியஸ் கான்வென்ட் ஸ்கூல் 10th காவியா 500-496 எடுத்தது. டெல்ஃபி ரோஷினா 495 மார்க். அஸ்லின் தீப்சிகா 493 மார்க்கு. டெல்ஃபி ரோஷினா, அஸ்லின் தீப்சிகா, அஸ்லின் தீப்சிகா, நன்றி. சைல்ட் ஸ்கூல் எஸ்கே ஆர்த்தி 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி அவங்களை பாராட்டலாம். உண்மையிலே இது வந்து நம்மளுடைய மண்ணுக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். நின்று சொல்லு. அதனைத் தொடர்ந்து எம் ஹரிணி நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் டென்னிஸ் கோல்டு மெடல். அதனை வழங்க ரஃபீக் அண்ணன் அவர்களை எங்கள் மாவட்ட வர்த்தக அணி இணையப்பால் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம். ஸ்கூல் ஸ்டேட் லெவல் ஜூடோ
செகண்ட் சில்வர் மெடல் முனீஸ்வரி. அடுத்த நிகழ்வுக்கு தொண்டரணி அமைப்பாளர் பிரதீப் அவர்கள் விருது கொடுத்து வழங்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனுஷியா தேவி சைல்ட் சிஸ்டர் ஸ்கூல் 12th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 576. அனுஷியா தேவி, சுமித்ரியா தேவி 571க்கு 600 சைல்ட் சிஸ்டர் ஸ்கூல். அதனைத் தொடர்ந்து 3rd மார்க் குணச்சித்ரா. மகளிரணி இணைப்பாளர் வந்திருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த விருதுகளை வழங்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ஹன்ஸ்லின் இனோரா 500க்கு 496 மதிப்பெண். ஹன்ஸ்லின் இனோரா. மகளிரணி இணைப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விருதை வழங்கும். யோக தீபிகா 491 யோக தீபிகா. அடுத்தது தாரணி 489 தாரணி. சேசு அந்த விருதை வழங்குகிறார் தொண்டரணி இணையமைப்பாளர். லயன் சேசு அவர் வழங்குகிறார். அனுஷ்கா 489. அதைத் தொடர்ந்து தொண்டரணி இணையமைப்பாளர் இந்த பகுதியை சேர்ந்தவர். நமக்கு இன்னைக்கு ஒரு எல்லாரும் கொஞ்சம் சொல்றேன். இந்த மருத்துவ முகாம் நடப்பதற்காக வந்திருக்கும் சக்தி ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் வந்து நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சக்தி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஐ பார்க்கர், அல்ஷிஃபா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், பகவதி கிளினிக் மற்றும் ஸ்ரீ தருண் ஹாஸ்பிட்டல் டெல்லி கிளினிக். ரெஸ்பான்ஸ் பண்ணி மாணவர்கள் முன்னால் வந்து உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நோட்டு புத்தகங்கள் எடுத்துக்கோ. அந்த பள்ளி ஆசிரியரோட மேடைக்கு வரும். ரெஸ்பான்ஸ் பண்ணி மாணவர்கள். ஒரே நிமிஷம். எல்லா குழந்தைங்களும் எப்படிங்க, ஆக்சுவலாக நம்ம குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் உங்களை மாமா அப்படிங்கிற நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு அவங்க சிஎம் இருக்க. சிஎம்க்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே சிஎம், ஹாப்பி பர்த்டே சிஎம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களோட வாழ்த்துக்கள் தான் அவரை வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து உற்சாகமாக செயல்பட வச்சிருக்கேன். நன்றி. இதற்கும் லயன் பொன் திருமலை முருகன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். டீம் ட்ரஸ்ட் மற்றும் ஃபர்னிச்சர் மேக்ஸ்வெல் ஃபர்னிச்சர் தனது 30 ஆண்டு காலம் முழுவதும் சேவை என்றால் அண்ணனை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. இன்னைக்கு வர உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா இவரை நீங்கள் எப்போவுமே கான்டாக்ட் பண்ணலாம். லயன் பொன் திருமலை முருகன். உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு சீட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த நேரம்னாலும் எந்த நைட்னாலும் எங்கள் கூட தோளோட தோல் நின்று 30 ஆண்டு காலம் எங்களுடைய லைன்ஸில் சேவையில் வந்து புரிகிற ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம அண்ணன் பொன்முலை திருமலை முருகன் மட்டும்தான். அவரை வைத்து இந்த ஷீல்டை வந்து கொடுக்குறோம். ஸ்ரீ சக்தி ஹாஸ்பிட்டல் மேடைக்கு வந்து உங்களுடைய ஷீல்டை வந்து படிக்கலாம். அதனைத் தொடர்ந்து அல்ஷிஃபா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மருத்துவர் டாக்டர் சலீம் அவர்களின் டீம் இங்கே வந்திருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான சிகிச்சையை வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்ட உடனே எப்போனாலும் மருத்துவ முகாம் எங்கெல்லாம் லயன்ஸ் எங்கே எந்த இடத்துலனாலும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவிக்காக வந்து பண்ணுறாங்க. தளபதிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கு. நன்றி. அதனைத் தொடர்ந்து எனது அன்பு நண்பர் மணிசங்கர் ஐ பார்க்குன்னு சொல்லி பண்ணி கேட்டோன்னே இந்த இடத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து
இந்த ஒரு மருத்துவ முகாமுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்த மணிசங்கர் அவர்களை மேடைக்கு அனுப்பி இந்த ஷீல்டை கொடுக்கணும். மாறி அதை தொடர்ந்து தருண் பெண்டல். இந்த மகாலின் உரிமையாளர் அன்பு அண்ணன் ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம கேட்ட உடனே இந்த மண்டபத்தை கொடுத்து நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண அண்ணன் ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்த ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவி மற்றும் மருத்துவ முகாமிற்கு வந்திருக்கும் அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் மற்றும் பூத்து நகர வார்டு மற்றும் பயனாளிகள் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் எங்களது வர்த்தகர் அணி அமைப்பு சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இதனை தொடர்ந்து கீழே மருத்துவ முகாம் நடைபெறும். எல்லாரும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நேரமும் சேவை செய்ய டாக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. Thank you.